ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஈரான் யூஎஸ் போரை பொறுத்தளவில் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. யூஎஸ் தொடர்ச்சியாக அவங்க 12 days கண்டினியூஸாக ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானும் பார்த்தோன்னா அவங்க சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. குறிப்பாக கப்பல் போக்குவரத்தெல்லாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ புது டெவலப்மெண்ட் என்னென்னா, இந்த போர் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. குறிப்பாக யெமனில் இருக்கக்கூடிய ஹவுட்டிஸ் இப்போ ரெட் சீல சில தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ஆயில் டேங்கர்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த போர் இப்போ ஹொர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை தாண்டி ரெட் சீக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ஹவுட்டிஸும் உள்ள இன்வால்வ் ஆகிருக்காங்க. இவ்வளோ நாள் ஹவுட்டிஸ் குவாய்ட்டாக இருந்தாங்க, இப்போ ஹவுட்டிஸும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மோசமான ஒரு நிலைமை தான். ஒரு நடுப்புற ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றுகள் தென்பட்டன. ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட 39-40 நாட்களுக்கு பிறகு. மறுபடியும் இப்போ சில வாரங்களுக்கு பிறகு சண்டை தொடர்ந்து நடக்குது. 12 நாட்களாக நடக்குது. அதாவது த தியேட்டர் ஆஃப் வார் ஹஸ் எக்ஸ்பேண்டட். இந்த சண்டை நடந்த பகுதிகள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக விரிவடைய ஆரம்பித்திருக்கிறது. ஹவுதிஸ் உள்ள வந்துட்டாங்க. ஹவுதிஸ் வந்து ஏமனில் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு. ஃபுல்லி ஈரான் பேக்டு தான். அவங்க வந்து 3 ஹெச்ன்னுவாங்க: ஹவுதிஸ், ஹிஸ்புல்லா, ஹமாஸ். 3மே ஈரான் கண்ட்ரோல்டு தான். ஹமாஸை ஒரு மாதிரி ஓரங்கட்டி ஒழிச்சிட்டாங்க, கார்னர் பண்ணிட்டாங்க. ஹிஸ்புல்லாவையும் டைட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹவுதிஸ் வந்து இறங்கி அடிக்கிறாங்க அந்த ரெட் சீல. ஏன்னா டைரெக்டாக ஈரானால் யூஎஸ் அடிக்க முடியல. அதனால் யாரெல்லாம் யூஎஸோட ப்ராக்சிஸால் அது தொடர்பில் இருக்காங்களோ, அவங்க எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து யூஎஸ் பேசஸ் இருக்கும், அந்த இடத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கப்பல் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும், ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ரூட் வந்து ரெட் சி. அங்கே சவுதிஸோட 2 ஆயில் டேங்கர் அடிச்சிருக்காங்க. ஸோ இது தொடரும் பட்சத்தில் மறுபடியும் வேர்ல்டு எக்கானமி வில் ஹெட் ஃபார் அ டாஸ். இப்போயே வந்து உங்களுக்கு க்ரூடு வந்து $100 டச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நடுப்புற குறைஞ்சிருந்தது, நல்லாவே குறைஞ்சது. இப்போ மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. இப்போ பிரச்சனை என்ன? ஈவன் அக்கார்டிங் டு சீசன்டு யூஎஸ் அனலிஸ்ட் சப்போர்ட்டிங் த யூஎஸ் ரெஜிம் ஆல்வேஸ், ட்ரம்ப் வந்து இந்த வாரில் தோத்துட்டாரு. அவரால் வந்து அச்சீவ் பண்ண முடியல, ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியல. 6 மாதமாக கிட்டத்தட்ட அடிக்கிறாங்க, பிப்ரவரியிலேருந்து. பட் இன்னமும் வந்து சண்டை வந்து யூஎஸ் வந்து சண்டை போடுறது ஓகே, அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்றைக்கும் வந்து ப்ராக்சிஸை வச்சோம் நேரடியாகவோ ஈரானால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சரண்டர் ஆகாமன்றது வந்து அவங்களால அச்சீவ் அவங்களால அதை தாங்க முடியல. இன்ஃபேக்ட் மெனியன் அப்சர்வர்ஸ், இப்போ ஃபாரிக் ஜக்காரியா இருக்கார், ரஃபிக் ஜக்காரியா, அந்த மாதிரியான அனலிஸ்ட், ஃபாரிக் ஜக்காரியா மாதிரியான அனலிஸ்ட் எல்லாமே வந்து ஈரான் ஹஸ் ஒன் த வார், ட்ரம்ப் ஹஸ் லாஸ்ட்னு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் விதின் தி அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வந்து ட்ரம்ப் ஹஸ் அச்சீவ்டு நத்திங்கிறது வருது. அதாவது மகா சப்போர்ட்டர்ஸ், ரிப்பப்ளிகன் ஓட் பேங்க், அந்த ஓட் பேங்க் மத்தியிலே வந்து ட்ரம்ப் ஹஸ் நாட் அச்சீவ்டு எனிதிங் இந்த வார்லன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒப்பீனியனாக இருக்குது. இப்போ நவம்பரில் மிட்-டர்ம் எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று சண்டேயில் நீ ஜெயிச்சிருக்கணும், இல்லை சண்டைக்கு போகாமல் இருந்திருக்கணும். ஏன்னா யூஎஸ் ஆல்சோ ஹஸ் ரிசீவ் லாஸ்ட் நிறையா இழப்புகளை அமெரிக்காவும் சந்திச்சிருக்குது. இப்போ பஹ்ரைன், குவைட், ஜோர்டான், இந்த யுஏஇலெல்லாம் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸஸில் விழுந்த குண்டுகள், ஏவுகணைகளில் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இறந்துருக்காங்க, நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த பின்னடைவை தான் பார்க்கப்படுது. ஸோ என்ன இவர் அச்சீவ் பண்ணார், ட்ரம்ப் என்னத்தை அச்சீவ் பண்ணார்னா ஒன்றுமே அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இவனால் வழிக்கு கொண்டு வர முடியல. இந்த இடத்துல வந்து இப்போ ஈரான் வந்து ஸ்டார்டட் ரிட்டாலியேட்டிங். ஹவுதிஸ் உள்ளே பூந்துருக்காங்க. ஈரானாலே ரொம்ப நாள் இந்த சண்டையை வந்து நடத்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா 2 தரப்புமே வந்து டெப்ளேஷன் ஆஃப் வெப்பன்ஸ்ன்றாங்க. ஏவுகணைகள், விமான எரிபொருள், குண்டுகள் எல்லாமே வந்து 2 தரப்புமே, அமெரிக்கா ஈரான் 2 தரப்புலையுமே கணிசமான அளவு செலவழிஞ்சு போச்சுன்றாங்க. எவ்வளோ நாளைக்கு ஈரானால் எல்லாரும் பாப்புலர் பர்செப்ஷன் ஈரான் வில் பி டெசிமேட்டட், ஈரான் காலில் விழுந்துடும், வெனிசுலா மாதிரி ஆகிடும்னு நினச்சாங்க. வெனிசுலா ஒரு நாள் ஆனது, ஈரான் ஒரு 3 மாதத்துலேயே அது ஆகுனாங்க. பட் சர்ப்ரைசிங்லி வித்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஈரான். அந்த ஷியர் ஜியாகிரபிக்கல் சைஸ் ஆஃப் ஈரானை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பாம்பர்ஸால், போர் விமானங்களால் ஒன்றும் அழிக்கலாம் முடியவே முடியாது உங்களுக்கு. இப்போ கண்ட்ரி இஸ் வாஸ்ட் டெரிட்டரி உங்களுக்கு.
வார் எய்ம் என்ன, ஆயத்துல்லா கமேனியை கொன்னதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. லீடர்ஷிப் இஸ் இன்டாக்ட் தான் உங்களால். ஒரு கட்டத்தில் வந்து ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸுக்கும் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டருக்கும் இடையிலே கான்ட்ராடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. அது கொஞ்சம் ஸ்கிரிமிஷஸ் வந்து அதுக்கு பிறகு தே க்ளோஸ் த ரேங்க்ஸ்ன்றாங்க. இன்றைக்கி வந்து ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் தான் தே ஆர் காலிங் த ஷாட்ஸ். சிவிலியன் கவர்மெண்ட்டு கிடையாது, இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ ரெட் சீயில் இந்த ஆப்ரேஷன் ஆஃப் தேட்டர் வார் தேட்டர் அங்கே எக்ஸ்பேண்ட் ஆனதுன்றது வந்து குளோபல் எக்கானமிக்கு பெரிய பேட் நியூஸ் தான். ஏன்னா ரைசிங் ப்ரைஸஸ் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட், எல்லாருக்குமே கஷ்டம். பட் இதில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டில் இருந்ததை விட இப்போ வந்து பிரச்சனை குறைவாக இருக்குது. இந்த தடவை இந்தியா ஹஸ் லேர்ன் ஹவு டு ஹேண்டில்ன்றாங்க. பட் ஹவு லாங்ன்றதான் கொஸ்டின். ஸோ இப்போ என்னென்னா வார் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று இப்போ சவுதி அரேபியாவோட ஆயில் டேங்கர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரெட் சீல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த பகுதி வழியாக போகக்கூடிய கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்படும். அது போக யூகேவையும் எச்சரிச்சிருக்காங்க ஈரான், உங்களோட ஏர்பேஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் அதையும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் இது பாதிப்பு தான். ஸோ இப்போ என்னென்னா ஈரான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு லைபிலிட்டியாக மாறிட்டு இருக்காங்களா. ஒன்று அஃப்கோர்ஸ் யூஎஸ் தோத்துருச்சுன்னு சொல்லலாம், ஆனால் ஈரான் என்ன ஜெயிச்சதுன்ற கேள்வி இருக்குல்ல. இல்லை சாரி, நீங்கள் உங்கள் வார்த்தை தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஈரான் ஒரு லைபிலிட்டியாக மாறுச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? தேவ் நாட் டன் எனிதிங் ராங், இட்ஸ் அ சாவரன் நேஷன். ஆயத்துல்லா கமேனின்னு ஒரு லீடரை, அவங்க நாட்டோட லீடர், இட்ஸ் அ சாவரன் நேஷன், மெம்பர் கண்ட்ரி ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். அவன் சண்டைக்கு போல. ஜியாகிரபிக்கலி யூஎஸுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய தீரம் இல்லை. இப்போ சவுதி அரேபியா ஆயில் டேங்கர் எதுக்கு அட்டாக்? இல்லை வரேன். இது ஆரம்பித்தது யார்? யாருன்னா பண்ணிட்டு முடிஞ்சு அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் குவைட்டா இருக்கும். அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலிஸும் இதை ஆரம்பிச்சாங்க. ஒரு சாவரன் நேஷனை உள்ள வந்து உங்கள்கிட்ட டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி இருக்குன்னு அந்த நாட்டோட தலைவரை கொலை பண்ணுற நீ யாரை வேணா உன்னால் கொலை பண்ண முடியுன்ற இன்னைக்கு வந்து டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருக்குது. தலைவர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. லீடர்ஷிப் ஹஸ் பீன் எலிமினேட்டட் கம்ப்ளீட்லி. சண்டை போர் நிறுத்தம் வந்தது. போர் நிறுத்தத்தை யார் மீறினான்றது வந்து இட்ஸ் you are saying that it is the Iran which has bypassed it. சிம்பிளான கேள்வி சார். இப்போ நீங்கள் ஹொர்மூஸ் ஸ்ட்ரைட்டை மூடி வச்சிருக்கீங்க, இன்னொரு ரூட்டில் ஆல்டர்னேட் ரூட்டில் இப்போ கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ சவுதி அரேபியன் ஆயில்லாம் அவங்க ரெட் சி வழியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா உலக மக்களுக்கு தான் பிரச்சனை, உலக நாடுகளுக்கு தான் பிரச்சனை. இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். உங்களுக்கு அமெரிக்காவோட பிரச்சனை இருந்தால் அமெரிக்காவோட சண்டை போடுங்க, சுற்றி இருக்கிறதாலும் அவங்க இழுத்துட்டு இல்லையா. என்னால் வந்துங்க அமெரிக்கன் பேசஸ் ஹோஸ்ட் பண்ணுறது யார், எந்த பேசஸ்லேருந்து இவங்க போகிறாங்கன்னு கேட்டால் as far as distance is concerned, ரெட் சீல் அடிக்கிறதுலாம் ஆயில் டேங்கர் சார் அடிக்கட்டுங்க. கமர்ஷியல் ஷிப்பிங் அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட். நான் அதுக்கு தான் வரேன். உங்களுக்கு வந்து ஏன் அடிக்கிறோம்? நீங்கள் இந்த ஈரான் யூஎஸ் அந்த டீல் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் டீல் வந்து அதுவே வந்து முதல்ல மனம் ஒப்பி ரெண்டு பேருமே கழுத்து போடலை. இட் வாஸ் அண்டர் கம்பல்ஷன்றது தான் யூஎஸ் வந்து ஈரானியன்ஸ் சொல்லக்கூடியது. அதுக்கு பிறகு இந்த தேர்ட் வேவ் ஆஃப் ஃபைட் இருக்கு. ஜூனில் ஃபஸ்ட்டு சண்டை, இப்போ 2 February, இப்போ தேர்டு வேவ். இது ஆரம்பித்தது யூஎஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஈரான் ஓஸ் ஐ ஃபார் அன் ஐ as யூஎஸ் பாம்பிங் கண்டினியூஸ். ஈரானுக்குள்ளே போய் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனக்கு அமெரிக்கன் பாம்பர்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. பிரிட்ஜஸ் இப்போ கடைசி ஃபேஸ் அதை பிரிட்ஜஸ் அது வார்ன் பண்ணிட்டு பண்ணுறாங்க. பிரிட்ஜஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணலன்னா பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. சண்டே ஆரம்பிச்சது அமெரிக்கன்ஸ் தானே. அரே கமாண்டியா. சரி, நீங்கள் சண்டே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அப்படி பார்த்தா ஹமாஸ் வந்து அங்கே இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த பெரிய தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது யாரோட தூண்டுதலின் பேரில் பண்ணாங்க, யாருக்காக பண்ணாங்க? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்ல நீங்க என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸையும் ஃபண்ட் பண்றீங்க. இப்போ ஓரளவுக்கு அமைதி. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா ஒன்று இன்ஃப்ளேஷன் ஹெவியா இருக்கு, இன்னொன்று இப்போ நீங்கள் ஒரு ரீசனான ரிப்போர்ட் நான் படித்தேன், ஈரானோட பாப்புலேஷன் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்டிலிட்டி ரேட் இருந்ததுக்கு இப்போ ஒரு 3 times கம்மியாயிருக்கு. ஈரானோட பாப்புலேஷன் அப்படியே கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இரானியன் எக்கானமி லிட்டரலாக கொலாப்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு பீஸ் டீல் சைன் பண்ணுறாங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. அதே மாதிரி ஹமாஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரிலேட்டிவாக பீஸ் இருந்தது, அப்பையும் தேவையில்லாமல் ஒரு பெரிய ஒரு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த வம்ப விலைக்கு வாங்குறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் பாலஸ்டைன் யாருக்கு சொந்தம்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நானும் என்ன சொல்லணும்னா அந்த மக்களுக்கு தான் சொந்தம். ஃப்ரீ பாலஸ்டைனை நானுமே ஏற்றுக்கிறேன், இஸ்ரேலோட ஆப்ரேஷனை நான் ஏற்றுக்கல, எல்லாம் ரைட். ஆனால் ரிலேட்டிவாக ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது அங்கே போய் இந்த எதுக்கு இதை ட்ரிகர் பண்ணணும்? இப்பயும் ஒரு பீஸ் இருக்கும்போது எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்பயும் இங்கே ஹொர்மூஸில் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ரெட் சீக்கு எதுக்கு போகணும்?
இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே இத்தனைக்கும் நீங்க ஒரு பெரிய சூப்பர் பவரா இதை பண்ணாலும் பரவாயில்ல, அங்க கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு உங்க எக்கானமி. இல்லைங்க, இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறீங்க. நீங்கள் இது எல்லாத்தையுமே யூஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறீங்க. நீங்கள் இரேனியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எதுவுமே பார்க்கல. 45 இயர்ஸாக அங்கே அவங்க மேலே போடப்பட்ட பொருளாதார தடைகள், சாங்ஷன்ஸ். ஒபாமா பீரியடில் வந்து கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட்டே வந்தது, 6-வே டாக்ஸில் வந்து அக்ரிமெண்ட்டே வந்தது. ட்ரம்ப் வந்த பிறகு அந்த அக்ரிமெண்ட்லேருந்து தன்னிச்சையாக வந்து ஆன் இஸ் ஓன் அவர் வெளியில் போகிறார், வந்து யூனிலேட்ரலாக வெளியில் போகிறார். அது வந்து அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு, அமெரிக்காவை பீட் பண்ணுற அளவுக்கு, அழிக்கிற அளவுக்குலாம் சக்தி அந்த நாட்டு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜியாகிரபிக்கலாக ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம், 2000 kilometers அவே இஸ்ரேல் ஈரான்ன்றது வந்து இட்ஸ் அவே ஃப்ரம் இஸ்ரேல் நியர்லி 2000 kilometers. அமெரிக்கா எங்கேயோ கிடக்குது. அந்த ரீஜன் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸையுமே வந்து இன்றைக்கி யூஎஸ் வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துட்டான். சவுதிஸ், ஜோர்டான், யுஏஇ, பஹ்ரைன், குவைத். ஒரே கண்ட்ரி உங்களுக்கு அடங்காமல் இருக்கிறது வித்தின் கோட்டு ஈரான். இது வந்து 79 அந்த கல்ச்சரல் ரெவல்யூஷன் ஷா பஹல்லவி இருக்கும்போது அது அமெரிக்காவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அதுக்கு பிறகு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்த பிறகு இந்த 45 இயர்ஸ், நியர்லி 50 இயர்ஸ் ஆக போகுது. 79 வந்தது, 47 இயர்ஸில் அவங்களோட ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ரொம்ப தொலைவாக இருந்தாலுமே வந்து பொலிட்டிக்கலாக அவன் அடங்க மறுக்கிறான். ரெண்டாவது, அவன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கையில் வந்துடுச்சுன்னா தனக்கு மீறி போயிடுவான்ட்டு தான் வந்து அமெரிக்கன்ஸ் இவ்வளோ தூரம் அட்ராசிட்டிஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஐசோலேட்டடாக வந்து ரெட் சி அட்டாக்கை வந்து நீங்கள் வந்து ஹவுதிஸ் அடிக்கிறதுன்றதை ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தர் வார் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அவனால் யூஎஸ் ஹெகமனியை டைரெக்டாக சண்டை போட முடியல, டைரெக்டாக அடிக்க முடியல. இப்போ இஸ்ரேலிஸும் யூஎஸும் சேர்ந்து அடிக்கிறது, அவங்களோட டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியை அவனால் மீட் பண்ண முடியல. அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதுக்கு நாயக் சார் பாதிக்கப்படும். ஒரு நிமிஷம், இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு சென்னையில் இருக்க நாயக் சார் பாதிக்கப்படும். ப்ளீஸ். அதாவது இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து யூஎஸ் அம்பரல்லா கீழே இருக்க கண்ட்ரிஸ். ஒரு இஸ்ரேலில் ப்ரொடெக்ட் பண்ண அளவுக்கு இந்த கண்ட்ரிஸ், இப்போ அடி வாங்குகிற கண்ட்ரிஸு இஸ்ரேலை யூஎஸால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. சவுதி யார், இப்போ ஜோர்டானாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், எல்லாருமே இன்க்ளூடிங் துபாய். ஸோ அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் மாட்டிக்கிறான். பிரச்சனையோட மூல வேர் வந்து யூஎஸ் ஹெஜமனி அண்ட் யூஎஸ் அசால்ட், யூஎஸ் மிலிட்ரி இன்டர்வென்ஷன். நீங்கள் ஈரான் பண்ணுறதுன்றது வந்து கம்ப்ளீட்லி செல்ஃப் டிஃபென்ஸ். நீங்கள் ஹவுதிஸை இதில் ஹோமஸ் ஸ்ட்ரைட்டை மூடினதுக்காக ரெட்ஸிக்கு ஏன் போவான்? ஏன்னா நீ இப்பயும் போய் அவனை அடிக்கிறல்ல, சிவிலியன் டார்கெட் பண்ணும்போது அவனுக்கு தெரிஞ்ச விதத்தை தான் அடிப்பான். செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் என் மேலே பாம்பு போடும்போது நான் டிஃபெண்ட் பண்ணுறது. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ரெட் சீல இருக்க கப்பல் அடிப்பேன், அதுவும் கமர்ஷியல் இது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் வாருங்க. டைரெக்டாக என்னால் வந்து யூஎஸ் அடிக்க முடியல. ஆனால் யூஎஸ் என்னை எப்படி அடிக்கிறான்னா இந்த பேசஸ் மூலமாக தான் அடிக்கிறான். என்னை சுற்றி இருக்க நாடுகள்லாம் அவனுக்கு வந்து வேலை போயிருக்குது. அப்போ நான் ஒன்று அடி பண்ணுறான். எனக்கு வந்து there is nothing wrong. நான் ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு லார்ஜர் பிக்சர் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. சவுதி அரேபியாவாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், எல்லாம் எங்கேயோ வளர்ந்துட்டாங்க. இவங்க பார்த்தா ஒன்று பின்தங்கி இருக்காங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க. ஃபெர்டிலிட்டி ரேட் நான் சொன்ன மாதிரி என்டையர் மிடில் ஈஸ்ட்லேயே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக ஈரானில் ரொம்ப மோசமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. மூணாவது, ஈரானில் மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மறுக்கிறாங்க, ஆண்களுக்கும் நிறைய உரிமைகள் மறுக்கப்படுது. அங்கே ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் கவர்மெண்ட் தான் அங்கே இருக்குது, ஒரு மதவெறி ஆட்சி தான் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மக்களுக்கும் இந்த கவர்மெண்ட்டால் பிரயோஜனம் கிடையாது, நிறையா பிரச்சனை தான். அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை தான். இதில் மற்ற நாடுகள் இன்னும் பெட்டராக வளர்ந்துருக்காங்க, இங்கே அதுவும் நடக்கலை. சரி, அதெல்லாம் அவங்களோட சாய்ஸ், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்களோட இஷ்டம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். இதில் இப்போ என்னென்னா, ஓரளவுக்கு ஒரு அமைதிக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதையும் சாபட்டாச் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அங்கே நிறைய குரூப்ஸ் இருக்குது, அவங்க கண்ட்ரோல்லே நாடு இல்லைன்றாங்க. ஒரு குரூப் அதை ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு குரூப் அவங்க ஷிப்பிங் ரூட்டில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இந்த பீஸ் டாக்ஸ் கொலாப்ஸ் ஆனப்போ. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பிரச்சனை வருது. இப்போ ஒரு 2 weeks 3 weeks நம்ம பொறுத்துக்கலாம் சார். இப்போ 3 months 4 months போயிட்டு இருக்கு. இப்போ நான் டீ கடையில் போய் டீ குடிச்சேன்னா டீ 15 ரூபா ஆயிடுச்சு ரேட்டு. நீங்கள் டீ கடையில் போய் டீ குடிச்சு 15 ரூபாய் ஏறணும்னா நீங்கள் குறை சொல்ல வேண்டியது, குத்தம் சொல்ல வேண்டியது, கேள்வி கேட்க வேண்டியது டொனால்டு ட்ரம்ப் தான். நம்ம அப்படிதான் சொன்னோம், ஈரான கிடையாது. போர் ஆரம்பிச்சப்ப நம்ம அதுதான் சொன்னோம். நான் இப்பயும் ஆனால் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் என்ன சார் கண்டினியூ பண்ணுறது அமெரிக்கன்ஸ் சார். ஈரான் பண்றது எல்லாமே செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இப்போ அவங்க அட்டாக்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தப்ப ட்ரூஸ் அமல்ல இருக்கும்போது எதுக்கு ஷிப்பிங் ரூட்ஸ்லாம் அட்டாக் பண்ணணும் ஈரான்? அதுதான் பண்ணாங்க, அது அவனோட ஸ்ட்ராட்டஜி சார். நீங்க வந்து எதற்காக உள்ள முதல்ல சண்டே ஆரம்பிச்சது யாரு? இந்த பீஸ் டாக்ஸுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு சோகால் ஜேடி வான்ஸும் அமெரிக்க ஈரானியன் லீடர்ஸும் சைன் பண்ண பிறகு ஜெனீவாவில் மறுபடியும் சண்டே ஆரம்பிச்சது யாரு?
நிறைய ஸ்கிரிமிஷஸ் அமெரிக்கன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டுமே இதை பார்க்குறீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த சுற்றி இருக்க நாடுகள்லாம் வளர்ந்துருக்கின்றீங்க, என்ன அளவுகோல்? எந்த சிவில் லிபர்ட்டிஸையும் கிடையாது. புரூட்டல் டிக்டேட்டர்ஷிப்ஸ் ஈரான் அதிகமாக உண்டு சார். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் என்பது கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல், ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ப்ரூட்டல் டிக்டேட்டர்ஷிப்ஸ் இன் த வேர்ல்டு சவுதிஸ். இல்லை, நான் ஈரானோட கம்பேர் பண்ணுறேன். வெல், அது சப்ஜெக்டிவ். அது நான் எதுவும் சொல்லனா, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அமெரிக்கன்ஸ். அமெரிக்காவால் தான் இன்றைக்கி வேர்ல்டு பீஸுக்கு பெரிய சிக்கலே வந்திருக்கு. ஒவ்வொரு நாடாக போய் அடிக்கிறது, வெனிசுவேலா அடித்தான், ஈரான் அடித்தான், கியூபாவை மட்டும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பிரச்சனையோட ஃபண்டமெண்டல் ஃப்ளா லைஸ் வித் யூஎஸ். நான் அப்படி தான் பார்க்குறேன். ரெட் சி அட்டாக் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அது அதை ஐசோலேட்டடாக பார்த்தா தப்பாக தெரியும். வேர்ல்டு பீஸுக்கு அவன் வந்து குந்தகம் விளைவிக்கிறான். தென் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஈரான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி இருக்க நாடுகள்லாம் வெயிட் பண்ணி தான் இருங்க. தே ஷுட் ப்ரெஷரைஸ் யூஎஸ் டு ஸ்டாப் த வார். ஆல்ரெடி இது ஒரு நல்ல கேள்வி. ஆல்ரெடி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ அந்த 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 ஆர்குமெண்ட் வந்து அந்த பெரிய அளவில் வந்து கல்ஃப் நேஷனில் வளர்ந்துட்டு இருக்குது. சி த ப்ராமிஸ் கிவன் பை யூஎஸ் ஃபார் தீஸ் கண்ட்ரிஸ் ஹோஸ்டிங் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்குல்ல, பேசஸ் இருக்குல்ல, நிறைய அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. ஜோர்டானில், யுஏஇயில், குவைத்தில், சவுதியிலலாம். என்ன அண்டர் வாட் கண்டிஷன்னா அமெரிக்கன் மிலிட்ரி சூப்பர்மசி வில் கிவ் தம் த கவர் ப்ரொடெக்ஷன். அது இல்லை இப்போ. No, they were almost forced to fend for themselves. ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவோட நட்பில் இருக்கக்கூடிய அத்தனை கல்ஃப் கண்ட்ரிஸும், மெனி ஆஃப் த கண்ட்ரீஸில் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. கொடுத்த ப்ராமிஸ் என்னென்னா, ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கண்ட்ரியுமே சாவரின் நேஷனில் இன்னொரு கண்ட்ரியோட நேவல் பேஸோ ஏர் பேஸோ இருப்பதுன்றது வந்து இட்ஸ் இன்சல்ட் டு ஒரு சாவரினிட்டி. அதை அவங்க செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? கல்ஃப் கண்ட்ரிஸ்னால் மொனார்கிஸ், கேள்வி கேட்க ஆள் கிடையாது, கேட்டால் சுட்டு கொண்டுடுவோம். ரெண்டாவது வந்து எந்த கண்ட்ரிலையுமே வந்து டெமோக்ரஸி கிடையாது. அதான் ஃபஸ்ட் ஒன் இஸ் டெமோக்ரஸி கிடையாது, கேட்டால் சுட்டு கொண்டுடுவோம். ரெண்டாவது என்னென்னா, ஆல் தீஸ் மொனார்கிஸ் வேர் வெரி ஹெவிலி பிரைப்டு பை தி அமெரிக்கன்ஸ். இப்போ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த மிலிட்ரி பேஸஸை யூஎஸ்க்கு அலோவ் பண்ணது பர்சனல் அக்ரடைஸ்மெண்ட் ஆஃப் பவர். சொந்தமாக காசு வேணும், பணம் வேணும், தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ், லேக்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுக்கு வேணும். கேள்வி கேட்க ஆள் கிடையாது. ஈரான் மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். இன்றைக்கி அவனையும் போட்டு அடி அடிக்கிறான். இல்லை இப்போ முடிச்சிடறேன். இப்போ இவங்க இந்த மிலிட்ரி பேஸஸை வந்து இவ்வளோ கண்ட்ரிஸும் அலோவ் பண்ணது அண்டர் ஒன் ப்ராமிஸ் அண்ட் ஒண்டர் அக்ரிமெண்ட், யூஎஸ் வில் ப்ரொடெக்ட் தம். இப்போ அதை யூஎஸால் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவை ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னு. என்னோட பாயிண்ட் என்னென்னா, சந்தோஷம், ஈரான் அமெரிக்காவை ரெசிஸ்ட் பண்ணட்டும். ஆனால் அமெரிக்காவை ரெசிஸ்ட் பண்ணி அமெரிக்கா ஒரு சிஸ்டம் ஆஃபர் பண்ணுறாங்கல்ல, அதை விட பெட்டரான சிஸ்டம் ஈரான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் கைதட்டி வரவே இருக்கிறேன். இவங்களோட எக்கானமி சவுதி அரேபியாவோட எக்கானமியோட வீக்காக இருக்குது, மற்ற மிடில் ஈஸ்ட் எக்கானமிஸோட வீக்காக இருக்குது. இங்கே அடிப்படைவாதம் இன்னும் மோசமாக இருக்குது. பெண் உரிமை, ஆண் உரிமை, எல்லா உரிமையும் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க அமெரிக்காவை ரெசிஸ்ட் பண்ணி அமெரிக்காவோட க்ளோஸாக இருக்க நாடுகளோட மோசமாக இருக்காங்க. ஸோ அப்போ இல்லை, இந்த ஆர்குமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என் நாட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன். அமெரிக்காவோட சேராமல் இருக்கிறதால என் நாட்டில் ஒன்றும் தேனும் பாலும் ஓடலைன்றது வந்து அமெரிக்கன் ஹெகமனியை எதிர்த்து இருக்கிறத வந்து நீங்கள் குறை சொல்கிறதுக்கான ஒரு, நான் அப்படி சொல்லவே இல்லை. என் பாயிண்ட் அதுவே கிடையாது. ஈரான் மக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம், அது அவங்களோட உரிமை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அமெரிக்கன்ஸை இவங்க மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை நான் கொஸ்டின் பண்ணுறேன். மிடில் ஈஸ்ட்ல கூடிய மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஏத்துக்கிட்டாலும் அவங்க ஈரானை விட அட்வான்ஸ்டா இருக்காங்க, டெவலப்டா இருக்காங்க. இல்ல அது வந்து ரெசிஸ்ட் பண்றனால அது வந்து பாசிட்டிவான ஃபேக்டரா நான் பார்க்கல. வாட் டிட் தே கெயின்ன்றது என்னோட பாயிண்ட். இல்ல கேப்ரியல், அதாவது வந்து அவன் டெவலப் ஆகலையா, இவங்கள விட அட்வான்ஸ்டா இருக்காங்களான்றலாம் அளவுகோலே கிடையாது. எ கண்ட்ரி ஹஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் எப்படி வேணா இருப்பேன், அழிஞ்சு கூட போவேன். அமெரிக்கன் ஹெஜமனியை ஏற்றுக்கிறதால எனக்கு ஒரு வளர்ச்சி வேணும்னா அந்த வளர்ச்சியை வேணாம். வி வில் டிசைட் அவர் ஓன் பாத். ஆனால் நீங்கள் அமெரிக்கன் ஹெஜமனியை ஏற்றுக்கிட்ட கண்ட்ரிஸோட இதை கம்பேர் பண்ணி இங்கே க்ரோத் இல்லைன்றது முதல்ல அதையே நான் கொஸ்டின் பண்ணுறேன். அண்டர் வாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் சேயிங், எல்லா நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. இல்லை நான் அதுக்குள்ளே வரல. இப்போ எக்கனாமி வைஸ் இப்போ கேபிட்டா இன்கம் எடுத்துக்கலாம், என்ன டிபேட்டபிள்லாம் இல்லை, டேட்டாஸ்லாம் பர்ஃபெக்ட். நான் என்ன சொல்கிறேன், பட் தட்ஸ் நாட் த அலோவ், தட்ஸ் நாட் த யார்ட் ஸ்டிக். நான் வந்து உன்னை யூஎஸ் ஹெஜமனியை நான் ரெசிஸ்ட் பண்ணுறேன். என்னோட கண்ட்ரியோட ஃபியூச்சரை, என்னோட கண்ட்ரியோட பாலிசிஸை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். அமெரிக்கன்ஸ் கேனாட் டிசைட். ஸோ இது அத்தனை பேரும் போய் காலில் விழறான்றதுக்காக நான் விழணும், அதனால் எனக்கு ஒரு வளர்ச்சி வரணும், எனக்கு வேணாம். நான் இன்னொன்று ஒத்துக்கிறேன், ஈரானில் வந்து மனித உரிமைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அயத்துல்லா கொமேனி செத்ததை வந்து லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடி இருக்காங்க.
செயற்கையாக வந்து மோர்னிங்கை வந்து அங்கே கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் உண்மை. ஐம் நாட் டினைங் தட். ஐம் நாட் சப்போர்ட்டிங் த இரேனியன் டிக்டேட்டர்ஷிப். அவன் வந்து 79 அங்கே வந்த பிறகு கம்ப்ளீட்லி வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரிஸ் வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜனவரியில் மட்டும் இன்டர்னல் டெமோக்ரஸிக்காக ஃபைட் பண்ணப்பட கிட்டத்தட்ட 30,000 இரேனியன்ஸ் வேர் கில்டு. நோபடி கேன் சப்போர்ட் இரேனியன் ரெஜிம்ஸ். இந்த சர்வாதிகார போக்கை நம்ம ஏற்றுக்க முடியாது. பட் தட் டசன்ட் மீன் யூஎஸ் இன்டர்வென்ஷன். அதான் தலையிடாத. நீ யார்? இன்னொன்று சொல்கிறேங்க, டெமோக்ரஸிக்காகலாம் போய் ஈரானை வந்து அமெரிக்கா கையகப்படுத்தலை. அந்த ரீஜன் பூரா ஆயில் வெல்த் அமெரிக்கன் ஸ்டைலில் எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஆமாம், ஈரான் உள்ள மட்டும் அதை செய்ய முடியல. சவுதீஸில் நடக்கக்கூடிய அட்டூழியம் வந்து சொல்லி மாளாத அட்டூழியம். ஒன் ஆஃப் த ப்ரூட்டல் டிக்டேட்டர்ஷிப்ஸ் இந்த வேர்ல்டுன்னா சவுதி அரேபியா தான். ஆனால் அந்த சவுதீஸ் வந்து அமெரிக்கன்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, எந்த அளவுக்கு அமெரிக்காவோட டபுள் ஃபேஸ்னா, செப்டம்பர் 11 அட்டாக் நடந்தது இல்லையா? செப்டம்பர் 11 அட்டாக்ல தெர் வாஸ் நாட் ஒன் இரேனியன் இன்வால்வ்டு, நாட் ஒன் இராக்கி இன்வால்வ்டு. அதில் இன்வால்வ் ஆன ஐ திங்க் 6 to 8 ஹாட் கோர் ஃபண்டமெண்ட் டெரரிஸ்ட் யாருன்னா அத்தனை பேர் சவுதீஸ். இட் வாஸ் சவுதீஸ் ஹூ இன்ஜினியர் தட் அட்டாக். அரௌண்ட் 11 people நினைக்கிறேன். லாஜிக்கலி பார்த்தா இவன் யார் அடிச்சிருக்கணும்னா சவுதி அரேபியா தான் அடிச்சிருக்கணும். போய் ஈராக் அடித்தான். ஸோ டெமோக்ரஸி பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு மற்ற எந்த விதமான இஷ்யூஸை பற்றியும் கவலை கிடையாது அமெரிக்கன்ஸுக்கு. ஈரானோட ஆயில் வெல்த் எனக்கு வேணும். பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் இஸ் ரெசிஸ்டிங் அமெரிக்கன் ஹெஜமனி. வெனிசுவேலாவை வழி கொண்டு வந்துட்டான். இப்போ ஈரான் மட்டும்தான் அந்த ரீஜனில் அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அதை காலி பண்ணுறது. இப்போ இந்த சண்டேல ட்ரம்ப் எதை அச்சீவ் பண்ணாருன்னு அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கு அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் இஸ் ஓன் மெகா ஆடியன்ஸ். மற்றவங்களை விடுங்க, டெமோக்ராட்டிக் ஓட்டர்ஸையும் டெமோக்ராட் செனட்டர்ஸையும் கூட விட்டுருங்க. ரிப்பப்ளிக்கன் ஓட் பேங்கை டு புட் இட் பிளண்ட்லி அவங்களே அவரால் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. எதுக்கு சண்டே ஆரம்பித்தேன், எதுக்கு சண்டே நிறுத்துறேன்? ஸோ இது ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஈவன் அப்சர்வர்ஸ், மெனியர் அப்சர்வர்ஸ் இதை தான் சொல்கிறாங்க. இது ட்ரம்ப் ஹஸ் லாஸ்ட் ஈரான் வார். ட்ரம்ப் ஹஸ் லாஸ்ட் திஸ் ஹோல் எக்ஸசைஸ். நெத்தன்யாஹுவோட ப்ரெஷரால் வந்த அட்டூழியம் அது. நீங்கள் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னுவாங்க, பப்ளிக் லைஃப்லையும் ப்ரைவேட் லைஃப்லையும். இவ்வளோ அட்டூழியத்தையும் நீ வந்து ஹொரண்டஸ் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி நீ வந்து அன்லீஷ் பண்ண பிறகும் நீ ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இங்கே அதுவும் இல்லை. He has not achieved anything which the US wants for the past 30 years. அது நான் சொல்கிறேன், பிளான் ஒன்றுமே உன்னால பண்ண முடியல. அது நான் எக்ஸாக்ட்லி. இப்போ ஆக்சுவலாக யூஎஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 40 years அவங்க ஈரானை க்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈரானை வீக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னுலாம் சொல்லிக்கலாம். ஆனால் எக்கனாமிக்கலாக பார்த்தோம்னா ஈரானை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஈரான் வேற, இன்னைக்கு இருக்க ஈரான் வேற. இதுக்கு முன்னாடி இருந்த ஈரான் பார்த்தோம்னா மிடில் ஈஸ்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எக்கானமியாக இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் பார்த்தோம்னா ஒரு சர்வாதிகார நாடா, பிற்போக்கு நாடா, மிடில் ஈஸ்டில் வீக்கான ஒரு நாடாக இருக்காங்க. அது ஒன்று. ஸோ அவன் எக்கனாமிக்கலாக ப்ரெஷர் போட்டப்பே ஈரான் ஓரளவுக்கு பலவீனப்படுத்திட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்காரங்க உள்ளே புகுந்து அட்டாக் பண்ணும்போது ஈரானோட ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ஒரு 95% இப்போ டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, யூஎஸ் இப்போ ஒரு 95% இரேனியன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாலும் ஈரானால் ஒரு ட்ரோன் ஒரு மிசைலை அங்கங்கே லான்ச் பண்ண முடியும். அங்கங்கே ஒரு ட்ரோன் ஒரு மிசைலை லான்ச் பண்ணாலும் ஹொர்முஸ் ஸ்ட்ரைட்டில் கப்பல் போக்குவரத்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த அட்வான்டேஜ் தான் இன்னைக்கு ஈரான்கிட்ட இருக்கு. ஈரான்கிட்ட 2 அட்வான்டேஜ். ஒன்று, நீ எவ்வளோ அடிச்சாலும் வாங்க முடியும். அதை ஃபேஸ் பண்ணுற அந்த பெயின் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. 2வது, நீ என்னோட டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணாலும் 1-2 ட்ரோன் என்னால் லான்ச் பண்ண முடியும். 3வது, உன்னால லேண்ட் இன்வேஷன் நடத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டமான வேலை. இதுதான் ஈரான் இருக்கிற அட்வான்டேஜ். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஈரானை வீக் பண்ற ப்ராஜெக்ட்ன்றது அது 1 year ப்ராஜெக்ட் கிடையாது. அது ஒரு 30-40 years ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு 10 years டவுன் த லைன் நீ ஈரானோட பாப்புலேஷன் ட்ரெண்ட்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். லிட்டரலாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் அங்கே பொருளாதாரம் கிராஷ் ஆகிருச்சு. பொருளாதாரம் கிராஷ் ஆனாலே உங்களோட கல்ச்சர், உங்களோட பாப்புலேஷன் எல்லாமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். 2வது, இப்போ ஃபரீத் ஜக்காரியாலாம் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, அமெரிக்கா ஹேஸ் லாஸ்ட் த வார்னு சொன்னாருன்னு சொன்னீங்களா. அஃப்கோர்ஸ் ஃபரீத் ஜக்காரியா என்ன பொறுத்தவரை ரொம்ப பயஸ்டான ஒரு இண்டிவிஜுவல், CNN ஜேர்னலிஸ்ட் அவர். பட் எனிவே, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இண்டிவிஜுவல். அவர் ரைட்டு, யூஎஸ் வார தோத்துருச்சு. ஆனால் ஈரான் என்ன கெயின் பண்ணுச்சு? ஈரானுக்கு ஒரு லாஸ்மே இல்லை, கிடையாது சார். ஈரானுக்கு மேபி ஒரு 10 soldiers இறந்துருப்பாங்க. என்ன இழப்பு? யூஎஸ்க்கு ஒரு இழப்புமே கிடையாது. யூஎஸ்க்கு ஒரு இழப்புமே இல்லை. மேபி ஒரு 1000 மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களோட எக்கானமிக்கு அது வந்து பீனட்ஸ் தான். ஈரானுக்கு தான் இழப்பு இல்லை. பட் தேர் நாட் ஏபிள் டு அச்சீவ் இந்த மெயின் கோல் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து அயத்தல்லா கமேனி பிரஸ்டீஜுக்கு ஒரு பெரிய அடி. அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். அயத்தல்லா கமேனியை கொன்ன பிறகும் வந்து ரெஜிம் இன்டாக்ட்.
நம்பர் 2 வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒன்றும் பெருசாக அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியலன்றான். எனவே வில் அக்ரி டு டிஸ்அக்ரி. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நம்ம இதில் முக்கியமாக இதோட ரிலேட்டிவாக பேச வேண்டியது என்னென்னா, சவுதி அரேபியாவோட சிவிலியன் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அமெரிக்கா போட்டிருக்குது, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் மன்மோகன் சிங் 2008 போட்டு கவுக்க முயற்சி பண்ணி தோத்தாங்க. அவங்க தான் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறாங்க. காங்கிரஸ், அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் பவர். இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கி அமெரிக்கன்ஸ் வந்து இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா என்னென்னா வந்து அந்த ஒன் லைனரை படிச்சுட்டு சொல்லலாம். இன்றைக்கி ஹிண்டில் வந்திருக்கு. யூஎஸ் அனௌன்ஸஸ் சிவிலியன் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் வித் சவுதி அரேபியா. அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவை அறிவித்திருக்கிறது. ட்ரம்ப் சேஸ் த டீல் இஸ் கண்டின்ஜென்ட் ஆன் ரியாத் நார்மலைசிங் ரிலேஷன்ஸ் வித் இஸ்ரேல். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர், இது வந்து ஆப்ரேஷன் ஆகிறதுன்றது நடைமுறைக்கு வர்றது இஸ்ரேலை வந்து சவுதி அரேபியா அங்கீகரிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அங்கீகரிக்காமல் இருக்காங்க. கிரிட்டிக்ஸ் வான் இட் குட் செட் ஆஃப் அன் ஆர்ம்ஸ் ரேஸ் இன் த கல்ஃப். ஆனால் இது விமர்சகர்கள் வந்து இது வந்து அணுசக்தி ஒரு போரை, அணுசக்தி போரை வந்து இதை வந்து ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்படுத்திடும். While reports suggest US companies could build a uranium enrichment facility. அதாவது வந்து அமெரிக்க ஃபெசிலிட்டி இன் த கிங்டம், ட்ரம்ப் சேஸ் நோ. அதாவது சில தகவல்கள் வந்து அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அந்த யுரேனியம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகளை சவுதி அரேபியாவில் நிறுவ போகிறார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இன்னும் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ட்ரம்ப் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ், அமெரிக்கன் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அமெரிக்கன் நாடாளுமன்றம், the deal will be submitted to Congress for review, but the Republican controlled legislature unlikely to block the implementation. காங்கிரஸில் வந்து குடியரசுக் கட்சி எம்பிக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது ஒப்புதலுக்காக. ஏன்னா இப்போ அமெரிக்கன் சிஸ்டம் படி இப்போ மோடி வந்து சவுதி அரேபியாவோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாருன்னா அவரே போட்டுக்கிட்டாரு, அதுதான் பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை. பட் அமெரிக்காவில் அந்த அப்ரூவல் தேவைப்படுது. அங்கே இதை சப்மிட் பண்ணுவாங்கன்றாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு அங்கே வந்து இது அங்கே தடை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குடியரசுக் கட்சி, ட்ரம்ப்போட குடியரசுக் கட்சி எம்பிக்கள் தான் காங்கிரஸில் அதிகமாக இருக்கிறதால இந்த டீல் வந்து சரியாயிடும் அப்படின்றாங்க. இதோட இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து த நியூக்ளியர் டீல் வில் பி அப்ரூவ்ட் பட் இஸ் டோட்டலி சப்ஜெக்ட் டு சவுதி அரேபியா ஜாயினிங் த வெரி ரெஸ்பெக்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் ஈரோடு. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ட்ரம்ப் வந்து அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் சில நாடுகளை கொண்டு வந்தார் ஆப்ரஹாம் அக்கார்டுன்றதுல. ஆப்ரஹாம் அக்கார்டு இப்போ ட்ரம்ப் சொன்னது வந்து நம்ம இப்போ படித்தோம் இல்லையா? அதாவது வந்து என்ன ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது சிவிலியன் பர்பஸுக்காக அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அதுவும் வந்து ஈரானோட அமெரிக்கா சண்டை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் குளோபல் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். அமெரிக்கா வந்து ஈரானை வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ், அவங்க அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டு போகிறாங்க, அதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு தான் இவ்வளோ நாளாக 20 வருஷமாக பிரச்சனை. இப்போ போய் சண்டை போடுறது, அடிக்கிறதுலாம் அதுதான். எதனானா அவங்க திரும்ப ஈரான் வந்து நாங்கள் வந்து பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு தான் வந்து நாங்கள் வந்து அணுசக்தி ஆராய்ச்சி பண்ணுறோம், எங்களுடைய மின்சார தேவைகளுக்காக நாங்கள் ஆயுதங்களாக மாற்ற மாட்டோம்னு சொன்னாலும், இல்லை நீ எந்த நேரமும் அதை ஆம்ஸாக மாற்றிடுவேன், அதனால தான் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பட் அதே வந்து இன்றைக்கி சவுதி அரேபியாவுக்கு பீஸ்ஃபுல் நியூக்ளியர் அக்கார்டுன்றதை வந்து அவங்க போயிருக்காங்க. இது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து அந்த இடத்துல தான் ஆப்ரஹாம் அக்கார்டு வருது. ஆப்ரஹாம் அக்கார்டுக்குள்ளே நீ வரணும். ஆப்ரஹாம் அக்கார்டுக்குள்ளே வரணும்னா அதோட மெயின் அர்த்தம் என்னென்னா இஸ்ரேலை அங்கீகரிக்கணும். இது எப்படி வருதுன்னா, ட்ரம்ப் 2016-20 அவருடைய ஆட்சி காலத்தில் 19 பாலஸ்டைன் அங்கீகரிக்கணும். நோ இஸ்ரேல் அங்கீகரிக்கணும், நாட் பாலஸ்டைன். அப்ரஹாம் அக்கார்டோட மெயின் மோட்டோ வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இஸ்ரேலோட சாவரனிட்டியை அங்கீகரிக்கல. அதை அங்கீகரிக்கணுன்றது தான் வந்து இப்போ ட்ரம்ப்போட ஒரு ரொம்ப ஷார்ப் மூவ். அது இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவ் ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அந்த கான்செப்டே இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இந்த அரபு கண்ட்ரிஸ் அண்டு முஸ்லீம் கண்ட்ரிஸை வந்து மொள்ள இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுக்காக ஆப்ரஹாம் அக்கார்டுன்னு கொண்டு வர்றாரு. இன்ஃபேக்ட் அது ரொம்ப டீப் சப்ஜெக்ட். அது ஏன் ஆப்ரஹாம் அக்கார்டுன்னு பேர் வந்ததுன்றது. அதில் வந்து முதல்ல வந்து 3 கண்ட்ரிஸ் சேர்றாங்க, UAE, இஸ்ரேல், பஹ்ரைன்.
அவங்களுக்குள்ள ஒத்துழைப்பு. ஆபிரகாம் அக்கார்டுக்குள்ளே இப்போ இஸ்ரேலை இவங்கெல்லாம் அங்கீகரிக்கணும் போது இஸ்ரேலையும் ஏன் சேருதுன்னா இந்த கண்ட்ரிஸுக்கு எதிராக இஸ்ரேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காது, ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேல் அங்கீகரிக்கிறாங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங்லி அதுக்கு பிறகு மொராக்கோ உள்ள வருது. மொராக்கோ வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. உங்களுக்கு மொராக்கோ ஏன் உள்ள வருதுன்னா மொராக்கோவோட கிங் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு, இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. மொராக்கோவோட கிங் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு எதிராக ஒரு புரட்சி அவங்க நாட்டில் நடந்தவருக்கு அவரை அடுத்த நாள் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தப்போ இஸ்ரேலிஸ் வந்து மொராக்கோ கிங்கை வந்து அலர்ட் பண்ணி அவர் வந்து தப்பிச்சிடறாரு. அதுலேருந்தே வந்து மொராக்கோ வந்து இஸ்ரேலோட ஒரு சாஃப்ட் கார்னரில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ மொராக்கோவும் லேட்டரான அந்த டீலில் சேருது. அதன் பிறகு சூடான் அண்டு கசகிஸ்தானோ கிர்கிஸ்தானோ ஒரு கண்ட்ரி சேருது. இதில் வந்து சூடான் அண்ட் அடுத்த கசாகிஸ்தான் வந்து அவங்க இதை ராட்டிஃபை பண்ணலை. பட் 2020 வந்து இவர் வந்த பிறகு, பைடன் வந்த பிறகு, டெமோக்ராட்ஸ் வந்த பிறகு ஆபிரகாம் அக்கார்டில் கவனம் செலுத்தலை. இப்போ ட்ரம்ப்போட செகண்ட் டென்யூரில் அவர் ஆபிரகாம் அக்கார்ட்ஸை ரீசரெக்ட் பண்ணி அதில் இன்னும் பல கண்ட்ரிஸை உள்ளே கொண்டு வரும். குறிப்பாக வந்து ஆபிரகாம் அக்கார்டுக்குள்ளே சவுதிஸையும் கொண்டு வரணுன்றது அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு த ஹிண்டு ரிப்போர்ட் வந்து டெமோக்ராட்ஸும் இஸ்ரேலும் சவுதிஸை வந்து சவுதி அரேபியாவோட வந்து US lawmakers from both parties and Israeli officials have previously voiced opposition to such a project, which is nuclear deal, over fear Saudi Arabia could eventually convert it to develop nuclear weapons. முன்பு வந்து போத் டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ் அஸ் வெல் அஸ் இஸ்ரேலிஸ் வந்து சவுதிஸோட நியூக்ளியர் டீல் போடுறதை ஒத்துக்கல. இப்போ வந்து வேறு வழி இல்லை, அவங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ட்ரம்ப்போட ஹெகமனி தான் இப்போ அதிகமாக இருக்குது. பட் எவ்வளோ தூரம் இஸ்ரேலிஸ் வந்து கீழே இறங்கி போவாங்கன்றது முக்கியமான விஷயம். சி த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் சவுதி அரேபியாவோட ட்ரம்ப் வந்து நியூக்ளியர் டீல் அணுசக்தி ஒப்பந்தம் போட்டதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அது இதில் எழுதலை. என்னென்னா வந்து ஆல்ரெடி பாகிஸ்தானோட ஒரு நியூக்ளியர் டீல் ஒன்று சவுதிஸ்க்கு இருக்குது, ஆல்ரெடி சைன்டு டீல் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டெக்னாலஜிக்கல் நோஹாவை கொடுக்கலன்னா தே வில் கோ டு சைனா ஆல்சோ, தே வில் கோ டு ரஷ்யன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த நியூக்ளியர் அம்பரலாக்குள்ள அந்த கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுன்றது தான் ட்ரம்ப் இஸ் மேக்கிங் திஸ் மூவ்ன்றாங்க. பட் இதுக்கு இன்னொரு இது எதிர்ப்பு அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் தாட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஸ்டார்ட் ஆர்ம்ஸ் ரேஸ் இன் தி கல்ஃப். ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரிஸும் ஆல்ரெடி ஈஜிப்ட் வந்து உங்களுக்கு வந்து நியூக்ளியர் நோஹோ வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அமெரிக்காக்குள்ளேயே ட்ரம்ப் கிளைம்ஸ் இஸ் வார் ஆன் ஈரான் அஸ் அபவுட் ஸ்டாப்பிங் அன் அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி ஃப்ரம் என்ரிச்சிங் நியூக்ளியர் ஃபியூயல், சேஸ் லெஃப்ட்-விங் US Senator Bernie Sanders wrote on X. He also says now Trump is letting his best friends in Saudi Arabia, one of the most brutal dictatorships in the world, do exactly that. This is absurd. இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா சார், ஒன்றும் இல்லை, இது அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா கையில் நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ்லாம் கிடச்சப்ப, நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் கிடச்சப்ப பாகிஸ்தானை ஆர்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது அது எதுக்கு பண்ணுறதுன்னா ஒரு ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியா கை ரொம்ப ஓங்கும்போது பாகிஸ்தானோட கையும் அப்படி லைட்டாக ஓங்கி விடும், ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதை பண்ணாங்க. இப்போ அதான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மிடில் ஈஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈரான் கையில் நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்குது, சீக்கிரம் டெவலப் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இப்போ அதை ஸ்டாப் பண்ண முடியாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துடும். ஈரான் கையில் டெஃபினட்டாக நியூக்ளியர் பாம்ஸ் வந்துடும். அப்போ ஒரு ஸ்டாட்டஸ்கோ கிரியேட் பண்ணணும்னா மற்ற மிடில் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் கையிலையும் அந்த டெக்னாலஜியை கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க நினைக்கிறேன். எனவே அது அமெரிக்காக்குள்ளேயே வந்து தெர் ஆர் டூ வியூஸ் அபவுட் இட். அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளேயே சவுதிஸோட ட்ரம்ப் போட்டிருக்க அந்த ஒப்பந்தம் பற்றி அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளே தெர் ஆர் டூ வியூஸ். திஸ் அ வெரி சீரியஸ் டெவலப்மெண்ட். குளோபல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும், அதர்ஸ் கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வந்து சிவிலியன் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை சவுதி அரேபியாவோட அமெரிக்கன்ஸ் போடுறாங்கன்னா சீரியஸ். ஆல்ரெடி பாகிஸ்தானோட அவங்க சவுதிஸ் வந்து தே ஆர் க்ளோசிங் நேரரு, அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சைனீஸ் ரஷ்யன்ஸ் வந்துடுவாங்கலாம் என்ன ஆர்குமெண்ட் சொன்னாலும் திஸ் வில் ஹேவ் அன் அதர் சைட் எஃபெக்ட்ஸ். லைக் அதர் கண்ட்ரீஸ் வில் ஆல்சோ கோ ஃபார் தேர் நியூக்ளியர் டீல்ஸ் வித் சைனீஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி வித் சைனீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேல் இதை வந்து இன்னமும் எவ்வளோ தூரம் லைக் பண்ணணும்னு தெரியாதுன்றாங்க. இஸ்ரேலிஸ் ஆர் நாட் ஃபுல்லி அக்ரி இப்பையும். ஏன்னா வந்து சவுதிஸ் கிட்ட வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி போகிறத ஈவன் இஸ்ரேலிஸ் ஆர் நாட்
அக்ரிங். அதனால தான் ட்ரம்ப் வந்து இட்ஸ் நாட் என்டார்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்க வழி ஆப்ரேஷனலைஸ் பண்ணல. அவர் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்னா வந்து திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சவுதிஸ் கம்மிங் அண்டர் தி அம்பர்லா ஆஃப் அப்ரஹாம் அக்கார்ட்ஸ். எனவே இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். வரும் நாட்களில் இதில் முன்னேற்றம் தெரியும். அப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி சார், அருமையான அந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார்.